நாட்டை பாதுகாக்கும் திறன் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுக்கு இல்லை என்று ஹைதராபாத் பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி சாடினார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்ட நரேந்திர மோடி தனது லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை ஹைதராபாத்தில் ஞாயிறன்று மாலை துவங்கினார். கூட்டத்தில் பங்கேற்க ₹5 பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் 1 லட்சத்துக்கு அதிகமானோர் மோடியின் பேச்சை கேட்க திரண்டிருந்தனர். பாகிஸ்தான் எல்லையில் இந்திய வீரர்கள் 5 கொல்லப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மோடி, இந்திய மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், ஆனால் மத்திய அரசுக்கோ நாட்டை காக்கும் திறன் இல்லை என்று சாடினார். ஆந்திராவில் தெலுங்கானா உருவாக்குவதன் மூலம் பிரித்தாளும் முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டிருப்பதாகவும், மத்தியில் ஆட்சியை தக்க வைப்பது ஒன்றுதான் காங்கிரஸ் குறிக்கோளாக இருப்பதால் அதுவே பல்வேறு ஊழல்களுக்கு வித்திடுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஜெயலலிதா அரசின் பல்வேறு திட்டங்களை புகழ்ந்த மோடி, குஜராத்தை பின்பற்றாவிட்டாலும் தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சியை பின்பற்றி நடக்கலாமே என்று மத்திய அரசுக்கு அறிவுரை கூறினார். காஷ்மீரில் கிஷ்ட்வார் கலவரத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருப்பதாக குற்றம் சாட்டிய மோடி, ஓட்டு வங்கி அரசியலை காங்கிரஸ் நடத்துவதாகவும் கூறினார். காங்கிரசுக்கு எதிரான மிகப்பெரிய அலை வீசுவதாக கூறிய மோடி, இதனால் அடுத்து வரும் தேர்தலில் மக்களால் காங்கிரஸ் தோற்கடிக்கப்படுவது உறுதி என்றார். மோடியின் வருகையை ஒட்டி ஹைதராபாத் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பெரிதும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.